பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காரு. அதன் குறித்தான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதில் முக்கிய குற்றவாளியில கைது செஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு நபர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த நபரோட பின்னணி என்ன சார்? இல்லை, முதல்ல இந்த சம்பவத்துக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களையும் தெரியப்படுத்திக்கிறேன். குற்றவாளிக்கு சட்டத்தின் முன் எவ்வளோ உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமோ அதுக்கான முயற்சிகளை எல்லாரும் மேற்கொள்ளணும். அதுதான் நியாயமும் கூட, அதுதான் தர்மமும் கூட. இந்த மாணவி இங்கே படிக்கிறாங்க, 2ஆம் ஆண்டு, 19 வயசு ஆகுது. இந்த மனைவி தன்னுடைய ஆண் நண்பரோடு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெரிய இடம், ஃபுல்லாகவே காடு இருக்கும் பின்னாடியெல்லாம். அந்த பேக் சைடு உட்காந்து தனிமையில் சுமார் ஒரு 7 மணியில், இரவு 7 மணி வாக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இன்னிங்ஸு ஒரு ஆண் உள்ளே வர்றான் பின்பக்கத்துலேருந்து. மெயின் கேட் வழியாக உள்ளே போக முடியாது, 2 கேட்டு தான் இன் அவுட்டு. அது கம்பல்சரி செக்கிங் தாண்டி தான் உள்ளே போக முடியும், வேறு வெளியால் போக முடியாது. ஒரு ஆள் உள்ளே என்ட்ரி ஆகிறான், என்ட்ரி பின்பக்கமாக. சரி, அந்த பின்பக்கமாக என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படி வழி தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த ஆளுடைய ஒய்ஃபு உள்ளே வேலை பார்க்குறாங்க, டெம்பரவரி பணியாளராக. அப்போ அதனால் அவங்கள அழைக்க போக கொண்டாந்து கூட இருக்கக்குள்ள செக்யூரிட்டி பழக்கம் ஏற்படுது. அதனால் உள்ளே புந்து எல்லா இடத்தையும் சுற்றி வர முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மதில் காம்பவுண்ட் வாலுக்கு பேக் சைடு அந்த ஆள், அந்த ஞானசேகரங்கிற அந்த நபர் பீப் பிரியாணி கடை டாடா ஏஸில் வச்சு சேல்ஸ் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஆள் உள்ளே வந்து இவங்க 2 பேர் தனிமையில் இருந்ததை ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறான் தன்னோட செல்லில். இந்த திருட்டு பயில படத்தில் நடக்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நேராக போயிட்டு, இந்த பாரு வீடியோவை அப்படி டக்குன்னு போனோன்னே அந்த பொண்ணோட செல்லை பிடிங்கிடுறான். பிடிக்கிட்டு இந்த பாரு வீடியோவை அப்படின்னா, அந்த ஆண் நண்பர் திருன்னு முடிச்சுட்டு நிற்கக்குள்ள அந்த ஆண் நண்பருக்கு 2 அடியை போட்டு நீ போடா என்ன அப்படின்னோன்னா அவனும் ஓடிட்டான். எப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பி அவங்க போயிருக்காங்க பாருங்கள். அவன் ஓடிட்டான். சுமார் 7:20 மணி அளவில் அந்த பெண்ணுக்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்குறான். மொத்தம் 3 ஆப்ஷன் உனக்கு தர்றேன். முதல் ஆப்ஷன், இந்த வீடியோவை கொண்டு போய் நான் டீன்கிட்ட கொடுப்பேன், கொடுத்து உங்கள் 2 பேர் டிசி கிழிப்பேன். 2வது ஆப்ஷனு, இந்த வீடியோவை அவங்க அப்பா நம்பரை வாங்கிட்டு இருக்கான், யாராவது அந்த பொண்ணோட அப்பா நம்பரை வாங்கி அவங்க அப்பாவோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். 3வது ஆப்ஷன், நீ என்னோட ஒத்து போகணும், எதுன்னு முடிவெடு அப்படின்னா. இந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சி கதறி இருக்கு, அண்ணான்னு இவன் எதையும் கேட்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு முடிவு எடுக்குது. சரி, நம்ம வீடியோ வெளியானா பெரிய அவமானமாகிட போகுது, நம்ம அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்குது. இந்த குற்றவாளி வந்து இதற்கு முன்பே இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு வர்றேன். அப்புறம் என்ன செய்யறான், அந்த பெண்ணிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, சரி நீ என்னோட ஆசைக்கு இணங்கிட்டினாக்க நான் வந்து வீடியோவை வெளியிட மாட்டேன், என்னோட வச்சுப்பேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணு சொல்லுது, நான் பீரியட்ஸ் டைம் சார், எனக்கு நான் மாதவிடாய் மந்த்லி உள்ள ப்ராப்ளம் அந்த இதில் இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, அவன் தன்னோட ஐடியாவே இருக்கான். அப்போ தான் நீங்கள் அந்த சொல்கிற விஷயம், அந்த இன்னொரு ஆள் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இதில் எழுந்துக்கிட்டு இருக்குது. விசாரணை போயிட்டு தான் இருக்குது. அப்போ என்னென்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணதாகவும், சார் வெயிட் பண்ணுங்கள், நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் இருங்கன்னு சொன்னதாக தகவல் சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை காவல்துறை இன்னும் டிக்ளேர் பண்ணல. அந்த வள்ளுவர் பாலியல் டிஸ்டர்பன்ஸ் சார்னு சொல்கிறது அங்கே வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, அதுதான் சஸ்பெக்ட். யார் என்ன தெரியல. ஏன்னா செல்ஃபோன் சிடிஆர் எடுக்கிறாங்க, அதை விட்டு நம்பர் வழியாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்ச் பண்ணிடுவாங்க. உடனடியாக இங்கே வந்து இந்த பொண்ணு இங்கே வந்துட்டு திங்கக்கிழமை நைட்டு நடந்தது. இது செவ்வாய்க்கிழமை தான் புகார் கொடுக்குறாங்க. நேற்று தான் அக்யூஸ். ஆனால் அது பாரதிராஜன் ஏசி, அவர் இங்கே டி நகரில் இருந்தவர், வெரி பிரில்லியன்ட். ஏன்னா பர்சனலாகவே எனக்கு தெரியும் அவரை. 2 ஹவர்ஸில் அக்யூஸை தூக்குறாங்க, 2 மணி நேரம் தான் அக்யூஸை கேட்ச் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு இங்கே வந்து இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சிருது, இது மாதிரி நடந்துருதுன்னு. அந்த பேரண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும், இந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பேரண்ட்டு எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம், உனக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் பேர் வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது, வா புகார் கொடுக்கலான்னு சொல்லி நேராக கோட்டூர்புரத்து ஏசியை பார்த்து புகார் கொடுத்துட்றாங்க. புகார் கொடுத்தோன்னா அவர் தான் அதை தனிப்படை அமைச்சு பிடிக்கிறாரு. வந்து பார்த்தா எந்த எவிடன்ஸ் இல்லை, எல்லாம் சிசிடிவி எல்லாம் சரியாக சில இடங்களில் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. நம்ம அழகி காலம் இப்போ அதில் சில இடத்துல ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ராக் பண்ண அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அவன் தாடி இருந்தது. இது பொதுவாக போலீஸ் கேட்குறது, ஏன்னா இருட்டில் அவளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. இதுகிட்ட ஒரு பயம் வேறு இருந்திருக்கும் அந்த நேரத்தில். தாடி இருந்தது, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், அதில் பிளாக் கலர், இந்த ப்ராக்கெட் வரைக்கும் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னொன்னே, சரி இந்த மாதிரி எங்கனெல்லாம் யாரை போட்டிருந்தான்னு சுசி கேமரா பார்க்குறாங்க. பார்த்தா இவன் தான் பீப் பிரியாணி கடை இருக்கான், ஞானசேகரன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் டவரையும் பார்க்குறாங்க. ஞானசேகரன் அந்த நேரத்துக்கு உள்ளே வந்து போனது இருக்குது. நேராக ஞானசேகரனை போய் பிடிச்சாக்க,
நான் வந்து இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு நான் எப்பயும் உள்ளே போவேன். அதன் அடிப்படையில் தான் நான் உள்ளே போனேன். மற்றபடி எனக்கு தெரியாதுன்ட்டான். என்னடா எங்கே இடிக்குதுடான்னு சொல்லிட்டு இவனை கேட்ச் பண்ணி வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டுப்பா அப்படின்னா அவன் தம்பிக்காரன் சொல்லிடுறான். எங்கள் அண்ணன் நிச்சயமாக பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எங்கள் அண்ணன் பண்ணியிருப்பான். எங்கள் அண்ணன் இது மாதிரி ஆளு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எங்கள் 2011 எங்கள் அண்ணன் மேலே இது மாதிரி கேஸ் இருக்குது. நிறைய இடத்துல மிரட்டி பெண்கள் அது மாதிரி மிரட்டி நகை பணம்லாம் வாங்கிட்டு போயிடுவான் அவன் அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. அப்போ வீட்டை கூட பார்க்கல அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கான். மறைச்சி வச்சுன்னா அதை எடுத்துட்டாங்க போலீஸ். எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து அக்யூஸ்ட்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணால் இந்த ஞானசேகரனுக்கு ஆல்ரெடி 2 ஒய்ஃப் பார்த்தேங்க. 2 ஒய்ஃப் இருந்தும் இந்த வேலையை பார்த்துருக்கான். நேராக ஞானசேகரனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணலும் உங்களுக்கு தெரியும், தப்பிச்சு ஓட பார்க்கக்குள்ளே வலிக்கிட்டு விழுந்து காலும் கையும் முறிந்துட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி புழல் சிறையில் அடைச்சாச்சு. இது ஒரு இப்போ முதல் கட்ட விசாரணையில் எஃப்ஐஆரில் இதை தெரியப்படுத்தியிருக்காங்க. விசாரணை போயிட்டு தான் இருக்குது. விசாரணை நிற்கலை. இன்னும் துருவி துருவி இது வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஞானசேகரனோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட இந்த மாதிரி தவறாக நடந்திருக்கு. அதே மாதிரி 15 வழக்குகள் அவன் மீது இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா இல்லை அந்த கல்லூரிக்குள்ளேயே இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிடையாது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாக்க பதட்டத்தில் வந்து கொலை பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. வெளில போய் இது சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி மர்டர் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பொதுவாக அக்யூஸ்டோட மென்டாலிட்டி இது. ஆனால் இது ரொம்ப தெளிவாக ஸ்கெட்சாக இது இப்படி தான் நடக்குங்கிறது அவனுக்கு ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. ஏன்னா வெளில போய் சொல்ல மாட்டாங்கன்னு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வரைக்கும் அங்கே படிச்சுட்டு போனவங்க இல்லை படித்தவங்க வேறு யாரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க வந்து வெளியில் வரணும். வெளில வந்து அவர் ஏசி பாரதிராஜன் நம்பர் இருக்கும், செல் நம்பரு. ரகசியமாக தகவல் சொல்லணும். இவன் தான் பண்ணானா, இல்லை இவன் பேரில் வேறு எவனும் பண்ணானா, இல்லை வேறு எதுவும் நடந்திருக்காங்கிறது தெரியணும். ஏன்னா அது ஒரு நாளில் செய்கிற விஷயம் கிடையாது. இது தொடர்ச்சியாக நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு காதலர்கள் வருவாங்கங்கிற கணிப்பு ஞானசேகரனுக்கு இருக்க முடியும். ஒரே நாளில் எப்படி வீடியோ எடுத்து இவ்வளோ பெரிய டிராயிங் பண்ணிட முடியுமா? இல்லை தன்னுடைய பின்புலம் வந்து ஒரு அரசியல் கட்சி திமுக கட்சியில் இருக்கிறேன், அதே மாதிரி பெரிய தொடர்பில் இருக்கேன், இதை வச்சு மிரட்டியிருக்காருன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த அரசியல் பின்புலம் தானே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரியாணி கடைக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம்? அரசியல் பின்புலம்னா இப்போ வந்து ஃபேஸ் வெளிலே தெரிஞ்சால் தான் பின்புலம் அரசியல் இருக்குன்னு. ரெண்டாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை எந்த கட்சியும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சு இந்த இது கேவலமான விஷயம். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. எடுத்து தானே இருக்காங்க. காப்பாற்றலைன்னு யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. இது அஃபென்ஸ், இது ப்ரூட்டல் ரேப். இது எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? அந்த நம்பர் வீட்டில் இருந்தக்கூடிய அவருடைய பேர் வந்து திமுக நிர்வாகியாக இருக்கேன் அப்படிங்கிற பேரையும் அதே மாதிரி கட்சி கொடியெல்லாம் அகற்றிட்டு அதை போலீஸே அகற்றினதாக சொல்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு இது அரசியலுக்காண்டி ஆயிரம் பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் தான். அவரே வந்து போலீஸ் சரியாக செயல்படலன்னு பேசுகிறாரு. இது எப்படி சரி? ஒர்க் பண்ண உள்ள அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். 2 ஹவர்ஸில் அக்யூஸ்டை கேட்ச் பண்ணுறாங்க. அது ப்ராப்பர் அக்யூஸ்டை கேட்ச் பண்ணுறாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி உத்தமாக நடத்துகிறாங்க ஒரு அக்யூஸ்டை. அவனை தூக்கி கொண்டு வச்சு உரிச்சு அடித்து பிடிக்கிறாங்க. அழகாக பிளான் பண்ணுறாங்க, கரெக்டாக மூவ் பண்ணுறாங்க, கரெக்டாக அக்யூஸ்டை கேட்ச் பண்ணுறாங்க. இதுதானே சரியாக இருக்க முடியும்? அவருடைய புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. துணை முதல்வர் கூட இருந்த புகைப்படம், அதே மாதிரி மாசு கூட இருந்த புகைப்படம், இதெல்லாம் பரவுது தானே சார்? அவங்க திமுக நிர்வாகிங்கிறத மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு என்னமா வந்து அந்த கோணத்தில் பார்க்க தெரியல. மறைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஏன்னா 2வது நபருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்லை இவனோட போய் யார் ட்ராவல் பண்ணியிருக்க போகிறா? முன்னொரு காலத்தில் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து அரசியலில் வந்து அவங்களே கேமராமேன் வச்சுருப்பாங்க. அவங்க தான் புகைப்படம் எடுப்பாங்க. எல்லாரையும்லாம் போய் புகைப்படம் எடுத்துக்க மாட்டாங்க. புகைப்படம் எடுத்துகிட்டு அவங்க தான் ஃபோட்டோவை கழுவி உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது மாவட்ட செயலாளர் கைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ. இது நான் சொல்கிறது 1 மாதம் கூட ஆகும். வராமல் கூட போய்டும் உங்கள் ஃபோட்டோ. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. யார் கூட வேணுமோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிரதமர் வந்தால் கூட பிரதமர்கிட்ட நிற்கிற வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். பட் அவங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அஃபென்ஸுக்கு வந்து இந்த கட்சி பின்னாடி இருந்து காப்பாற்றுதாங்கிறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை ஒரு அரசியல் ரீதியாக இருக்கும்போது காவல்துறையோட விசாரணையும் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க தானே? தயக்கம் காட்டியிருந்தால் லேட்டாகலாம் ஆயிருந்திருக்கும். காவல்துறை நினைத்திருந்தால் நீத்து போக வைத்திருக்க முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. போலீஸ் நினச்சிருந்தா அவனை பிடிக்கணும் இவனை பிடிக்கணும் சந்தேகம் அப்படி இப்படி நீத்து போயிருக்கணும் மேட்ரு. அப்படி இல்லையே. 2 ஹவர்ஸில் அக்யூஸை பிடிச்சிருக்காங்களே, அதை நீங்கள் பாராட்டணும்ல. ஒரு வழக்கு 2 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே அது இருட்டில் நடந்த ஒரு அஃபென்ஸு. இந்த பொண்ணை நேரடியாகவும் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. பெண்களை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மறைமுகமாக வச்சு விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்க மூஞ்சி வெளில தெரிஞ்சிடக்கூடாது. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட பேர் தெரியுமா, அந்த பொண்ணோட மூஞ்சி தெரியுமா, ஒரு ஃபோட்டோ. அதுதாங்க போலீஸு. அந்த மனிதாபிமானத்தோடு தான் விசாரணை நடைபெறும். அதை விட்டு நேரடியாகவும் விசாரிக்க முடியாது. ஆல்ரெடி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது, விக்டிம். அதுக்கிட்ட ஓவர் டோஸாகவும் விசாரிக்க முடியாது. என்ன நடந்துச்சு கேட்க முடியாது. அது சொல்கிற அரச புரசலான விஷயங்களை வச்சு தான் விசாரிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸே வந்து அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட அவங்க வரவழைக்கல நெறியாளர். ட்ரெஸ்ஸே வீடியோ காலில் போட்டு காமிச்சிருக்காரு. இந்த பாரு இந்த ட்ரெஸ்ஸை பாருமா அப்படின்னு. இந்த ட்ரெஸ்ஸு தானோன்னா அப்புறமா ஆளை வீடியோ காலிலே காமிச்சு
லாக் பண்ணுறாங்க இவன் தான்னு. அதனால் அரசியல் பின்புலம் இருக்கா அப்படிங்கிற நாகரிகமான விஷயமா நான் பேச வரல. அது எல்லாரும் எல்லாரோட புகைப்படம் எடுத்துடுறாங்க. அவங்க ஒரு தப்பு செய்யக்குள்ள அவங்களும் சேர்ந்து தான் இதில் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இவன் இந்த மாதிரி ப்ரொஃபைல் உள்ளவங்களோட யார் பழகுவா? ஃபுல் மைண்டே கிரிமினல் மூலையாக சுற்றிக்கிட்டு இருக்கவங்களோட எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க? ஸோ வெயிட் பண்ணுங்க சார்ன்னது யாருன்னு விசாரிக்கணும். இல்லை இந்த அர்த்தத்துக்காக பேசுனானா? இல்லை சும்மானாச்சும் கூட தான் பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறதா கூட வெறுமனே கூட வெறும் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசியிருந்தானா இல்ல என்ன தெரியும்? அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட ஒரு மாணவர் அணியில இருக்காங்க. சைதையோட மாணவர் அணியாவே இருக்காரு. துணைத் தலைவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைங்க இங்கே அதான் சொல்கிறேன்னா கட்சி எல்லாருக்கும் ஒரு கட்சி இருக்குது. நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அது கட்சி காரணமான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். உங்களோட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டா கட்சியில் எல்லாம் சேர்க்க முடியும்? அப்படி பார்த்தா யார் எந்த இதற்கு கட்சி முன்னாடியே சிறைக்கு போயிருக்காருல. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டு சிறைக்கு போயிருக்காரு. மீண்டும் அவரை வந்து கட்சியில வச்சிருக்காரு. அதை வச்சு இன்னும் தவறான செயல்களில் ஈடுபடுவார் தானே. இல்லை இது உங்கள் அனுமானம். இப்போ எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கும், சண்டை கேஸ் இருக்கும், கொலை கேஸ் இருக்கும். கட்சியில் சேர்க்காம இருக்க முடியுமா? அப்படி பார்த்தா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனும் அதில் ஈடுபட்டவர் தான். அதே தொகுதியில் மட்டும் சீட்டு கொடுத்தாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அரசியல் பேசுனா அரசியல் பேசலாம். அதில் எனக்கு பதில் இல்லாமல் பிரிட்டிஷ் பானுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? சரி ஆசிஃபாவுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நடந்துக்கிட்டே இல்ல அதுவும் போகுது. ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க தான் தவறாக செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்ல. இங்கே பாருங்க ஆர்ஜிகேர் மருத்துவமனையில் கிடந்தது. அது அரசியலாக பார்க்குறீங்களா அனுதாபமாக பார்க்குறீங்களா? ஆர்ஜிகேர் மருத்துவ பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது, கற்பழித்து கொலை செய்யப்பட்டது. அதுலேயும் வேற நடந்தது, வேற வந்தது. ஒரு மாதிரி அந்த செய்தியை முடிச்சாங்க. இதை பொறுத்தவரை இந்த பெண்ணுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்க நான் பேசுகிறேன். இந்த பெண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். சஃபர்ட் ஆகிருக்குது. அந்த பொண்ணுக்கு இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் ரீதியான கவுன்சிலிங் அது கொடுக்கணும். உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு இன்னும் மெடிக்கேட் பண்ணணும் அந்த பொண்ணை. பண்ணி அதை நல்ல வழியில் படிக்க வைக்கணும். அதனால் இதை போய் நம்ம கில்ட்டி ஆக்க வேண்டியதில்லை. இது பாலிடிக்ஸ் பண்ணால் பாலிடிக்ஸ் கலந்துருந்தா அக்யூஸ்டே கேட்ச் பண்ண மாட்டாங்க. அதிகாரத்து மீறி என்ன இருக்குது? இந்த விஷயத்தை யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு சொல்றது, இந்த மாதிரியான சொல்லும் போது இது பின்னாடி யாரோ முக்கியமான நபர்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க தான். சிசிடிவி ஒர்க் ஆகலைன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. மெயின் கேட்டெல்லாம் சிசிடிவி ஒர்க் இது பின்பக்கங்க. பின்பக்கம் காடுங்க. காட்டில் போய் சிசிடிவி வச்சு என்ன செய்கிறது? இப்போ இந்த இஷ்யூ ஆயிருக்கு. அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் வால் உடஞ்சிருந்திருக்கு. அதோட தான் உள்ளே வந்து போக முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த இடத்த இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். இன்னும் காம்பவுண்ட் வால் ஹைட் ஆக்கணும். முடிஞ்சால் மின்சார வேலி கொடுக்கலாங்கிறது என்னோட கருத்து. இன்னும் இதுக்கு இல்லை, கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கே மின்சார வேலி கொடுக்கணும். குழந்தை கடத்தலாம் அதிகமானது பிறகு தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தினாங்க கவர்மெண்ட் ஜிஹெச்சில். அதுட்டு இன்னும் அதிகப்படுத்தணும். பாதுகாப்பு என்ன ரேஸ் பண்ணணும் தானே. பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம மறுக்க இயலாது தானே. எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். சரி அதே மாதிரி கடலூர்ல வந்து சிதம்பரம் கடற்கரை ஓரமா வந்து பெண்கள் போயிருக்காங்க. அங்கேயும் வந்து போதை பழக்கத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்றாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை இது இன்செக்யூர்னஸ் நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத விட மகாத்மா காந்தி சொன்னார், நைட்டு நிறைய நகை போட்டுக்கிட்டு ஒரு அழகான பெண்ணு 12 மணிக்கு ரோட்டில் தனியாக நடந்து போகிறாலோ அன்னைக்கு தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அது நடக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த சமுதாய கட்டமைப்பு, இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் வேணால் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறது ஆணாதிக்கத்தில் பேசுகிறீங்க சார், ஆம்பளை ஒழுங்காக இருக்க மாட்டான், பொம்பளை ஒழுங்காக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு. கிடையாது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது. ஹெல்மெட் போட்டுக்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு? நீ செத்துட்டு போகணும் விட முடியுமா கவர்மெண்ட்டு? ஏன் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம உயிருக்கு அரசு அக்கறை எடுத்துக்கொள்கிறது. அதுபோல் பெண்கள் நீங்கள் பாருங்கள், நீங்கள் டெல்லி நிர்பயா வழக்கில் பாருங்கள், எல்லா வழக்கையும் பின்புலம் பாருங்கள். இப்போ இந்த கிண்டி மருத்துவ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இதை பாருங்கள். நீங்கள் ஒரு இன்செக்யூரான பொது இடங்கள்ல பாதுகாப்பு தேவைதானே? இல்லை நெறியாளர், நீங்கள் ஒரு இன்செக்யூரான இடத்துக்கு போகிறீங்க. உங்கள் கூட இருந்தவன் விழுந்து ஓடுறான். போய் அவன் ஒரு 4 பேரை கூட்டியாந்துருந்தா அந்த பிரச்சனை ஆயிருக்குமா? போய் காலேஜில் பசங்க இருப்பாங்க, டேய் இந்தமாரி ஒரு பொண்ணு இந்தமாரி ஒருத்தன் பண்ண போகிறான்டா, மிரட்டுறான்டா, வாடா வாடான்னா ஒரு 10 பையன் உடையாந்துருப்பான் அவங்க பின்னாடி. உடையாந்துருந்தா அவனை பிடிச்சிருக்கலாம்ல. ஒண்டி கொண்டி அடிக்க முடியாதாங்க ஒரு ஆளை? அப்போ ஒரு கல்லை கொண்டு தலையில் போட்டிருந்தா முடிஞ்சிருக்குமா இல்லையா? சத்தம் போட்டிருக்கலாம். எதுவுமே செய்யல, கூட வந்து விழுந்து ஓடுறான்னா அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? யாரை நம்பி போகிறதுங்க? இப்போ நீங்கள் பீச்சில் நடந்து சொன்னீங்க, தப்பு அது. பொது இடம், பீச் பொது இடம், தப்பு அது. இந்த இன்சிடெண்ட்டு மகாபலிபுரத்தில் ஒரு ஜெர்மானிய பொண்ணை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணாங்க. பட் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க, அக்யூஸ்ட்லாம் பிடிச்சாங்க. இது ஈசிஆர் பகுதிகளில் இந்த பிரச்சனை நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை உண்டு. ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க, தனிமையில் இருக்கக்குள்ள ஒரு 4 பேர் சேர்ந்தா அது பிரச்சனை வருது. அப்போ யார் பாதுகாப்பாக இருக்கணும்? நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இலைமறை காயாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த உலகத்தில். ஆனால் அது பொது இடத்துல மெரினா பீச் அப்படி இருக்கா? மெரினா பீச் போங்க, கேமரா எடுத்துகிட்டு போங்க. எசக்கு பசக்காக தானே உட்காந்துருக்காங்க எல்லாரும். அப்போ ஒரு 4 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அங்கே பிரச்சனை வரதான் செய்யும்.
நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் சொல்லலாம் பெண்ணை பாதுகாப்பாக இருங்கிறீங்கன்னு. இன்னைக்கு பாதிப்பு யாருக்குங்க? இப்போ கிண்டி விஷயத்தில் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை உயிரோட விட்டுட்டான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நடந்திருந்தா தொடர்ந்து பணம் மிரட்டுறதுக்காகவும் அதே மாதிரி தவறாக ஈடுபடுறதுக்காகவும் கூட பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம அதை எஃபோர்ட் எடுக்கிற அளவுக்கு அது உயிரோட விட்டான்ல, அதுவே ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணுக்கும் நன்றி சொல்லணும். அந்த பெண் வீட்டாரும் தைரியமாக வெளில வந்திருக்காங்களே. எனக்கு என்னன்ட்டு போயிருந்தாக்க அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க இப்போ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, நம்ம மானம் போயிடும் அப்படின்னு அமைதி காத்திருந்தா அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட இனிதி மட்டும் இல்லை, அநீதி மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பெண்களுக்கு அநீதி ஏற்படும். பீச்சில் நடந்தது தப்பு, கடலூரில் நடந்தது தப்பு. அது ஒரு பொது இடம், பட்ட பகல். அவங்க எல்லாருமே காவல்துறையில் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதுமாரி நீங்கள் யார் கூட உங்கள் ஜேர்னியை பண்ணுறீங்கிறத முதல்ல கவனிக்கணும். நெறியாளரை உங்கள் அப்பா கூட போகிறீங்களா? உங்கள் அப்பா உங்களை விட்டு போயிடுவாரா? அதுமாரி விட்டுட்டு ஓடுவாரா? ஒரு ரவுடி இல்லை 10 ரவுடி வந்தாலும் விட்டுட்டு போவாரா? எல்லாருமே பலம் பொருந்திகளா இருக்க முடியுமான்னு ஒரு இடத்துல. உங்கள் அப்பா கூட போங்க. உங்கள் அண்ணா கூட போகிறீங்க, உங்கள் அண்ணா விட்டு போயிடுவானா? உங்கள் தம்பிக்காரன் ஒரு அக்கா விட்டு ஓடிடுவானா? போக மாட்டா. ஒரு கணவன் மனைவி விட்டு போக. கடலூர்ல நடந்த சம்பவம் வந்து உறவினர்கள் இருந்தும் ஒரு 20 பேரை கூப்பிட்டாங்க, கால் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்கிறேன் நான் தான். அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்ட விஷயம். நான் சொல்கிறது தனி மனித பெண்களுக்கான பாதுகாப்பு. நீங்கள் ஈசிஆரில் 2 பேராக போகிறாங்க, நான் பார்த்துருக்கேன், வழக்கம் நடத்தியிருக்கேன். அங்கே ஒரு 4 பாய்ஸ் கூடி இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுது. ஒரு ஈவ் டீசிங் லெவலில் நடந்தால் கூட பாதுகாக்க முடியலையே. ஏன்னா நீங்கள் லீகலாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்படுறீங்க. நீங்கள் வேறு இடம், நீங்கள் வேறு இடம், உங்களுக்குமான கனெக்டிவிட்டி பிரச்சனை. ஆனால் இதே ஒரு கணவன் மனைவி லீகலாக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க தானே. இந்த மாதிரி ஈவ் டீசிங் எவ்வளோ ஈவ் டீசிங் நடக்குது. எனக்கு என்னென்னா ஆண்களுக்கும் சொல்கிறேன், இப்போ தான் பெண்கள் சமீப காலமாக தான் வெளியில் வர்றாங்க. எத்தனையோ ஆண்டுகால அடக்குமுறைகளுக்கு பிறகு, இத்தனை சட்டத்திட்டங்களை பாதுகாப்பு கொடுத்த பிறகு இப்போ தான் பெண்கள் எல்லா துறைக்குமே வர்றாங்க. வேலை வாய்ப்புகளுக்கு சமமாக வர்றாங்க. மீண்டும் அந்த பெண்களை நம்ம இப்படி பயமுறுத்தி அவங்கள ஒரு போக பொருளாக்கி அவங்க நாங்கள் உன்னை ரேப் பண்ணிடுவேன், உன்னை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இன்னமும் நம்ம வந்து அந்த சிவிலைஸ்ட் ஆகலைங்கிறது தான் நான் சொல்லுவேன். வீடியோ எடுத்தா நான் இன்னைக்கு பெண்களுக்கு சொல்கிறேன், வீடியோ எடுத்தா நம்ம எடுத்துகிட்டு போட்டுமா, போட்டால் போடுறான்னு சொல்லணும். அவங்ககிட்ட போடுற வீடியோ போடுறா என்னடா பண்ணுவேன்? போடு, என் உடம்பு தானே, என் உடம்பு நிர்வாணமாக இருக்குது, அவ்வளோதானடா, போடுறா. உன் ஆடை என்ற அகங்காரமே அழிஞ்சு போட்டான் தோட. ஏன்னா இதுக்கு பயந்துடுறாங்க அவங்க. வீடியோ போட்டால் என்ன வருது? மானம் என்ன மானம் போயிட போகுது? ஒன்றும் மானம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு அந்த பொண்ணை நான் பாராட்டுவேன். அந்த இடத்துல சண்டை போட்டு உயிராபத்தை ஏற்படுத்தாமல் தப்பிச்சு வந்திருக்கு. கிண்டியில் சொல்கிறேன், இது ஒரு பக்கா ஸ்பான்டனியஸான ஐடியா. ஏன்னா அவன் ஏதாவது பிரச்சனையாகி அவன் ஏதாவது அட்டாக் பண்ணி உயிராபத்தாக இருந்தால் நீங்கள் அந்த பொண்ணு உயிர் செத்து போய் தான் நான் கொடுக்க முடியுமா? அதனால் எதுக்கு முடிஞ்சு செஞ்சுருக்கணும். அந்த கூட வந்தவன் மேலே தான் எனக்கு ஆத்திரம் வருது. விட்டுட்டு ஒன்று தப்பு. என்ன ஆனால் தான் என்ன பண்ணிட முடியும்? கொலை பண்ணுறானா? சண்டை போட்டு சாவும். அவன் வீரமரணம் எழுதியிருக்கலாமே. அந்த குழந்தையை காப்பாற்ற போய், அந்த பெண்ணை காப்பாற்றுறதுல அவன் உயிரே போயிருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் அது மாதிரியான இன்செக்யூரான ஆளுகளோட போகாதீங்க. உங்கள் குடும்பத்தை விட உங்களை நல்லது சொல்கிறது இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. இனிக்க பேசுகிறவங்க உங்கள் வாழ்க்கை வீணாக போகிறது சொல்லுவாங்க. கசக்க பேசுகிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது சொல்லுவாங்க. ஒரே ஒரு பழமொழியை முடிச்சிடுறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காய் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் சிலது உங்களுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் பின்னாடி இனிக்கும். நெல்லிக்காய் மூத்து நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்குள்ளே கசப்பாக தான் இருக்கும். உண்மையும் அப்படி தான். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். உங்கள் பாதுகாப்புக்கு தான் பேசுகிறோம். இந்த சொசைட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இருங்க, சுதந்திரமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கோம். ஆனால் உங்கள் கூட இருக்கும் நபர் பாதுகாப்பான நபரான்னு பார்த்துங்க. நன்றி. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.